வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு டேட்டாவை பேரண்ட்லேருந்து எப்படி சைல்டுக்கு பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி சைல்டுலேருந்து எப்படி பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து பேரண்ட்டு, செகண்ட் சர்க்கிள் வந்து சைல்டு 1, தேர்ட் சர்க்கிள் வந்து சைல்டு 2. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு எடுக்கணும்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை பேரண்ட் வந்து பசங்கக்கிட்ட சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அவங்க டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இப்போது பேரண்ட் வந்து உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு வரணும், என்ன ஏதுன்னு டோட்டலாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு சைல்டுக்கு போகுது, அந்த சைல்டுலேருந்து இன்னொரு சைல்டுக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லிங். பேரண்ட் வந்து டேரெக்டாக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலை, பேரண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லி நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற. இதுதான் வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லிங். சரி, பேரண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து அன்றைக்கி வேறு எதனா ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை வேறு எதனா வேலை இருக்கலாம். அவங்க வரலன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க டேரெக்டாக பேரண்ட்டுக்கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டாவை வந்து எப்படி பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு பாஸ் பண்ணுறது, சைல்டுலேருந்து எப்படி திருப்பியும் டேட்டாவை பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்றது. இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, பேரண்ட் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டேரெக்டாக பேரண்ட்டுக்கு சொல்லிடலாம். அது வந்து வேறு கான்செப்ட், அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்குறது ப்ராப்ஸ் ட்ரில்லிங். ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு சைல்டுக்கு இன்ஃபர்மேஷன், அந்த சைல்டுலேருந்து இன்னொரு சைல்டுக்கு எப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி சைல்டுலேருந்து எப்படி அதுக்கு மேலே இருக்க சைல்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, அதாவது பேரண்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோட் பேஸ்க்கு போயிடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கோட் பேஸ் தான். ஸோ இது லாகின் ஃபார்ம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேம் கோட் பேஸ் தான். பார்க்காதவங்க ஜிட்ஹப்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லாகின் ஃபார்ம் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழகுபடுத்திடலாம் நம்ம. ஒன்றும் பண்ணலைங்க, சிஎஸ்எஸ்ஸை கால் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டன் காம்போனட் ஆல்ரெடி இருந்தது, ரிமூவ் ஆகிட்டு இருக்கு, அது போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இதை தான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு அலைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், லாக் அவுட்டை. இது வந்து பூட் ஸ்ட்ராப் தான், ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் நான் வந்து ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பக்கமாக அலைன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லெஃப்ட்டு கொடுத்துட்டு இப்போது இந்த கிளாஸுக்கு மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு நார்மல் டிவ் டேக் போட்டுட்டா லாக் அவுட் வந்து லெஃப்டில் வந்துருச்சா. இப்போது அதுக்கு ஒரு பட்டனுக்கு அழகாக டீசெண்டாக கொஞ்சம் நல்லதாக கொடுப்போம். பிடிஎன் இதெல்லாம் வந்து பூட் ஸ்ட்ராப் தான், ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பூட் ஸ்ட்ராப் 4ன்னு போனாலே வந்துடும் கரெக்டாக. ஓகே, பட்டன் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது லாக் அவுட்டுக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். ஓகே, cool. இப்போது பேரண்ட்லேருந்து எப்படி சில்ட்ரனுக்கு டேட்டா பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். child.jsx இது வந்து அப்படியே டேஷ்போர்டை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தூக்கிடுங்க, நமக்கு தேவையில்லை. பேரை ரீநேம் பண்ணிக்கலாம், சைல்டு அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து இது தூக்கிடலாம். தூக்கிட்டு இப்போதைக்கு இது வேண்டாம், கமெண்ட்டில் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு சைல்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு அந்த சைல்டு காம்போனண்ட்டை கூப்பிடணும். import child from /child.
இப்போது நான் இந்த இடத்துல சைல்டை ரெண்டர் பண்ணுறேன். இது வந்து ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி பேரண்ட்லேருந்து டேட்டாவை சைல்டுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்னு டேஷ்போர்டு தான் பேரண்ட்டு, சைல்டு இருக்குது. இங்கே நான் இங்கேருந்து சைல்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ண போகிறேன். என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா நேம் அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன். கோ கோடர். ஓகே, போட்டாச்சு. இங்கே சைல்டில் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் console.logல வந்து பாருங்கள். இந்த இடத்துல console.log props. ஓகே, நேம் வந்து கோ கோடர் வந்துச்சா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், சைல்ட் இங்கே ஜஸ்ட்டு props.name இப்படி கொடுக்கலாம். ஓகே, அது இப்படி கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டீஸ்ட்ரக்சரே பண்ணிடலாம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் ஸ்டேட்டு கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ சைல்டு கோ கோடர் இப்படி தான் வந்து ஒரு பேரண்ட்லேருந்து டேட்டாவை சைல்டுக்கு பாஸ் பண்ணுறது. ஓகே, இப்போது நான் இன்னொரு சைல்டுக்கு பாஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், பேரண்ட்லேருந்து அவங்க பையனுக்கு ஃபங்க்ஷன் இன்விடேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த பையன் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இன்னொரு சைல்டை க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஜஸ்ட்டு போயிட்டு அப்படியே இந்த ஃபைலை காப்பி பேஸ்ட், ரீநேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறோம். இதை ஃப்ரெண்ட் அப்படின்ற பேர் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரெண்டு நேம் அப்படியே இருக்கட்டும். இங்கே சைல்டில் வந்து நீங்கள் இப்போது உங்கள் ஃப்ரெண்டோட காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட் ஃப்ரம் ./ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறீங்க. டைம் ஈக்குவல் டு நூன் சும்மா கொடுக்குறேன். இங்கே ஃப்ரெண்டில் வந்து நான் இங்கே நேமை தூக்கிட்டு நூன் இல்லை டைம் அப்படின்னு கொடுக்குறேன். டைம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பேரண்ட்லேருந்து அவன் பையனுக்கு சொல்லியிருக்கோம், சைல்டுக்கு சொல்லியிருக்கோம். அந்த சைல்டு என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறான். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு பேரண்ட்லேருந்து எப்படி டேட்டாவை சைல்டுக்கு பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போது ஃப்ரெண்டு நான் வரலன்ற இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண போகிறான். அவன் எப்படி இவனுக்கு சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுட்டு டைம் வேணால் ஸ்டேட்டஸ்னு இருக்கட்டும். ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டேட்டஸ் எஸ், அதாவது நான் வரேன் அப்படிங்கிறத. பேரண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இப்போது ஃப்ரெண்டு வந்து நோன்னு சொல்ல போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வேண்டாம், அவைலபிலிட்டி அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இனிஷியல் ஸ்டேட்டு ஒன்றும் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ வாரான்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க வந்து வராங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவைலபிலிட்டியை பாஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு செட் அவைலபிலிட்டியும் பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்ட், ஸோ react.use state. ஓகே, இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம் இந்த பட்டன் கெட் ஸ்டேட்டஸ். செட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் தூக்கிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அதை கால் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து அனுப்பிச்சோம் இல்லையா நம்ம ஸ்டேட்டை, அது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
செட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஸ்டேட்டை செட் பண்ணிடலாம். நோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சைல்டுலேருந்து நீ வான்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க. அவனோட ஃபீட்பேக் வாங்குறதுக்காக செட் அவைலபிலிட்டி அப்படின்றதையும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறப்பல அவர் இன்விடேஷனை பார்த்துட்டு நான் வரேன் அப்படி இல்லைன்றத அவர் சொல்கிறார். இப்போ கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னா இந்த எஸ் வந்து நோவாக மாறணும். ஏன் வரலன்னு தெரியுதா? ஏன் நோ மாறலன்னு தெரியுதா? ஏன்னா நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செட் பண்ணிட்டீங்க. ஓகே, இங்கே வரணும்னா என்ன பண்ணணும், இந்த அவைலபிலிட்டியை நீங்கள் இங்கே ரெண்டர் பண்ணணும். அப்போ தானே வரும். இல்லை கன்சோல் லாகில் டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணிடலாம். பட் நம்ம இங்கே எப்படி வர வைப்போன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ சைல்டில் போயிட்டு இந்த ஸ்டேட்டஸை தூக்கிடுங்க. ஓகே, அவைலபிலிட்டியும் செட் அவைலபிலிட்டியுமே இருக்கட்டும். இங்கே அவைலபிலிட்டியோட இனிஷியல் ஸ்டேட் வந்து எஸ் அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா, பாஸ் பண்ணியாச்சு. இந்த அவைலபிலிட்டி அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல ஸ்டேட்டஸுக்கு பதிலாக அவைலபிலிட்டின்னு போட்டுக்கோங்க. போட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் வந்துடும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேட் எஸ்ன்னு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு வர சொல்லி கேட்குறாரு. ஸோ அவைலபிலிட்டி வந்தோட ஸ்டேட் வந்து எஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வரீங்களா இல்லையான்றதை சொல்கிறதுக்கு செட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஸ்டேட்டை செட் பண்ணுறீங்க நோன்னு சொல்லிவிட்டு. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நோ அப்படின்னு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.